கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாயிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. என் அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய நாமத்தினால அத்தேனே பட்டணம் என்று சொன்ன பட்டணத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கம் பண்ணும்படி கடந்து போகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறார். அந்த ஜனங்கள் ஆண்டவரை அறியாதபடி அறியாத தேவன் என்று சொல்லி ஒரு ஆராய்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது பவுல் சொல்லுகிறார், நீங்க அறியாத தெய்வம்னு ஆராதிக்கிறீங்கல்ல, அவர்தான் இயேசு கிறிஸ்து, அவர்தான் வானத்தையும் பூமி உண்டாக்கினவர் என்று சொல்லி பிரசங்கிக்கிறார். அப்படி பிரசங்கிக்கும் பொழுது அவங்க கேட்க மனதா இருந்தார்கள், சிலர் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. என் அன்புக்குரியவர்களே, அங்கே ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை சொல்ல என்ன என்று சொன்னால், அவரை தடவியாயிலும் நீங்கள் கண்டுபிடித்துக் கொள்ளலாம். அப்படின்னா நம்ம பக்கத்துல தான் இருக்கிறார். உங்களை என்னையும் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளே எங்கே தூரம் அல்ல. நாம் கஷ்டப்படும் போது, நாம் கண்ணீர் விடிக்கும் போது, நாம் வேதனையில் இருக்கும் போது, நாம் சந்தோஷமாக இருக்கும் போது நாம் கண்டுபிடிக்கத்தக்க ஒரு பக்கத்துல இருக்கிறார். அதனாலதான் பாவம் அறியாத அவை கர்த்தரை பாவமாக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, சற்று நீங்க யோசிச்சு பாருங்க, நம்மில் ஒருவருக்கும் அவர் தூரமானவர் அல்லவே. தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவர் நமக்கு தூரமானவர் அல்ல. ஆலோசனை கொடுக்கிறவர், நல்ல வெல்விஷர் இல்லையா, நம்மளுக்கு தேவையான நேரத்தில் தேவையான காரியங்களை செய்கிறவர். அதைத்தான் அவர் சொல் தடவின கூட கண்டுபிடிச்சிடலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பக்கத்துல தான் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்க பக்கத்துல தான் இருக்கிறார். ஏன் பயப்படுறீங்க? ஏன் சோர்ந்து போறீங்க? ஏன் ஒரு விதமா கலக்கத்துல இருக்கிறீங்க? பயப்படாதீங்க தேவனுடைய பிள்ளைகளே. தடவனா கண்டுபிடிச்சிடலாமா? அப்ப எங்க தடவும்? ஒரு பொருளை மேஜையில வச்சிட்டாதான் தடவும் இல்லையா? அதே போல தேவனுடைய பிள்ளைகளை எவ்வளவு அழகா எழுதியிருக்காங்க பாருங்க. அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. அதனால கர்த்தர் நமக்கு தூரமானவர் அல்ல. கவலைப்படாதீர்கள், நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய சமாதானம் எங்களுக்குள்ள இறங்கட்டும். உங்க சந்தோஷம் எங்களுக்குள்ள இறங்கட்டும். உங்க மனநிறைவு எங்களுக்குள்ள இறங்கட்டும். நீர் விரும்புகிறவன் எனக்கு எங்களுக்கு கிருபை செய்யும். எல்லா மகிமையும் நீரை எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.